வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஒரு பல்காக ஒரு டெக்ஸ்ட் அந்த மாதிரி பெருசாக இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டைல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு டேக் வந்து நான் பீன்னு யூஸ் பண்ணுறேன். எல்லா டேக்கும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், பட் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டேக் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மட்டும் ஸ்டைல் மாறும். இப்போ நம்ம பி டேக் வச்சு கவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போல்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே வந்து மாற்றுறதுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸை பற்றி நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து இது எதுக்காக யூஸ் ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா, டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் கொடுக்கறதுக்கு. அது ஜஸ்ட்டு HTML வச்சு மட்டுமே ஸ்டைல் கொடுக்குற மாதிரிப்பட்டது. பிகாஸ் இதில் வந்து CSS நம்ம யூஸ் பண்ணாமே இந்த மாதிரி ஒரு சில ஸ்டைல்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான எலிமெண்ட்ஸ் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒன் பை ஒன்னாக நான் இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிப்போம். அதில் சாம்பிள் டெக்ஸ்ட்டு சும்மா எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் நான் எக்ஸ்ட்ரா காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், பிகாஸ் இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் உண்டு. அதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இதில் ஃபஸ்ட் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பி. நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினது தான். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு இப்போ பார்க்கலாம். இந்த பி வந்து போல்டுன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு லெட்டராக மாற்றி தரோம். அதுதான் இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐன்னு ஒரு எலிமெண்ட்டு. இதை வந்து இட்டாலிக் ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி சரிஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டைலு. அப்புறமா யூன்னு ஒரு எலிமெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைனுக்காக. டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் கொடுத்துரும். அதுக்கப்புறமா டெல்லுன்னு ஒரு டேக்கு. இது என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அப்படி ஒரு அழிச்சு விட்ட மாதிரி ஒரு ஸ்டைல் மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த டேக்கை பார்க்கலாம். இனி இதை வந்து பிக்னு சொல்லுவாங்க. நார்மல் டெக்ஸ்ட்டோடு இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் உண்டு. அதுக்கப்புறமா ஸ்மால்னு ஒரு எலிமெண்ட்டு. இது வந்து டெக்ஸ்ட்டை ஸ்மால் சைஸ்க்கு மாற்றும். அதுக்கப்புறமா சப்னு ஒரு எலிமெண்ட்டு. இதை சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கும், சைஸும் கொஞ்சம் சுருங்கியிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலு. அதுக்கப்புறமா சப் அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான், சின்ன சைஸு. ஆனால் இது மேலே பார்த்துருக்கோம், மேலே ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறமா மோனோஸ்பேஸ்டுன்னு ஒன்று. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு டிசைன், ஐ கெஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு. நம்ம வந்து தேவையான இதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதோட கலரை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்குது. CSS யூஸ் பண்ணி இதோட கலரையும் நம்ம மாற்றிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக காட்டுறதுக்காக ஒரு CSS நான் வச்சு காட்டுறேன் எப்படின்னு. அந்த மார்க்குங்கிறத மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து க்ரீன்னு கொடுக்குறேன். இப்போ அதோட பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு பாருங்கள். அந்த ஹைலைட்டரோட கலர் மாறிடுச்சு. இந்த CSSல இப்போ நான் பண்ணியிருக்க இந்த CSS வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல. இதை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னல் CSS மாதிரி. நான் வந்து என்ன பண்ணேன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்க்குங்கிற இந்த எலிமெண்ட்டை நான் இதில் செலக்ட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் க்ரீன்னு கொடுத்துருக்கேன். நான் அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டரோட பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. CSSலாம் பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் கேட்கலாம், நம்ம பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியுமானா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வெளியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதுகளில் வந்து ஜென்ரலாக இன்லைன் டெக்ஸ்ட்டுகளுக்கு ஸ்டைல் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனியாக கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. See you guys next time.